எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பஜாஜ் சேத்தக் பற்றி தான். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பஜாஜ் சேத்தக் பற்றி என்ன சொல்கிறேன்னா, ஸோ அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் பற்றி பேசிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அந்த வண்டியை ரெடி பண்ணுறோமா இல்லைங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா 1995 மாடல். ஸோ 1995 மாடல். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி யாரோட வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது எங்கள் அப்பாவோட வண்டி தான். ஸோ எங்கள் அப்பா ஆக்சுவலி எக்ஸ் மிலிட்ரி. ஸோ அவர் அப்போது வாங்கின வண்டி. ஸோ ரொம்ப பழைய வண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு நான் சொன்ன மாதிரி 1995 வாங்கின வண்டி. ஸோ அந்த வண்டி தான் இப்போது ரெடி பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் நான் சொல்லிகிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷாக் அப்சர், சீட்டு மாற்றணும், ரீபெயிண்டிங், ஸோ இண்டிகேட்டர்ஸ் மாற்றணும், லைட்டு, பாடி சைடு ரப்பர் கிளாடிங்கு, நான் சொல்லிகிட்டே போகணும். எல்லாமே மாற்றணுங்க. வண்டியே கிட்டத்தட்ட ஃபுல்லாக மாற்றி ஸோ ரீபெயிண்டிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதோட ஒரு குயிக் அப்டேட் தான். ஸோ அதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒரே நிமிஷம், இங்கெல்லாம் செம்ம டஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வழி இப்போ தான் அந்த டிராஃபிக் தாண்டி வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லிட்டேன் நினைக்கிறேன், பட் முன்னாடி இப்போவும் மறு டைம் சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷாக் அப்சர், ஸோ லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், ஸோ பாடி கிளாடிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒயரிங், ஸோ 2 ப்ளக் சாக்கெட்டை எல்லாமே மாற்றணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற எல்லாமே மாற்றணும். ஸோ பெயிண்டிங் என்ன கலர் பண்ணலாங்கிறது அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கலர் பெயிண்ட் பண்ணலான்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ளூ வந்து ப்ரிஃபரபிள். ஸோ ப்ளூ தவிர்த்து நீங்கள் எந்த கலர் வேணால் சொல்லுங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் ஆட் பண்ணலான்னு கேட்குறதுக்கு ஒரு சஜஷன் வீடியோவாக தான் இது மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் உங்கள்கிட்ட பஜாஜ் சேத்தக்கு என்ன கலர் அடிக்கலாம், எது சூட்டபுளாக இருக்குன்னு கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோவை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம பஜாஜ் சேத்தக் கூட ஃபியூல் டேப் இருக்கும். ஸோ அதை எப்போனா நம்ம ஆன் ஆஃப் ரிசர்வ் பண்ணுற அந்த டேப்பையே நான் உடச்சிட்டேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டேங்க்லாம் ஏன்னா ரொம்ப ஒரு 5-6 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணலையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக துருப்பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அப்படியே பெட்ரோல் போட முடியாதுல்ல. ஸோ க்ளீன் பண்ணப்போ எப்படி சொல்கிறது, ஒரு தெரியாமல் அந்த டேப் உடஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி அந்த டேப் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு 2 days ஆச்சு. ஸோ கிடச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு அந்த இதை பசங்களா ஸோ விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேப்பை நான் கிடச்சி மாற்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை நான் கிளிப்பிங் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்தவளுக்கு அந்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் ப்ரைமர் இப்போ அடிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் கலர் சஜஸ்ட் பண்ணுங்கள், எந்த கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணலான்னு. ஸோ இது ஒரு சஜஷன் வீடியோ தான். ஸோ நம்ம பஜாஜ் சேத்தக் பார்க்காதவங்களுக்கு ஸோ நம்ம வண்டியோட அந்த இமேஜஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு, ஃப்ரண்ட் சீட், ஸோ பேக் சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணி வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த செட்டு உங்களுக்கு தனியாக வெளியில் வரும் ஃபுல்லாக. ஸோ உங்கள் ப்ளீடிங் மாதிரி கொடுத்துருங்க பார்த்தீங்களா. ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே மேலே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இந்த ரப்பர் புதுசு. ஸோ இந்த கொஞ்சம் சரி பண்ணியிருக்கீங்க இங்கே இருந்த ஃபால்ட் எல்லாம். ஸோ இதுதான் நம்மளோட வண்டி. அதுக்கப்புறம் டெமோக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் பீஸு. ஸோ இதை மட்டும் இப்போ ஒயிட் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ப்ரைமருக்கு மேலே இது அடிச்சிருக்கு. ஸோ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இது வச்சு தான் ஃபஸ்ட் டெமோ பார்க்கணும். ஸோ எந்த கலர் அடிக்கலாம் என்ன ஏதுன்னு. ஸோ நீங்கள் டக்குன்னு கலர் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஸோ ஒயிட் அடித்தா தான் எந்த கலரை வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒயிட் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் மிச்சம் எந்த கலராக இருந்தாலும். ஸோ இங்கே தான் இதுவும் இந்த ஃப்ரண்ட்டில் ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது பஜாஜ் சேத்தக்கு இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலக்ட்ரிக் ப்ளூ சம்திங் கலர் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நல்லா ஜிகுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கலர் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கலர் அடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறேன்னா ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நான் பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்கள் டக்குன்னு கலர் சஜஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ளூ ப்ரிஃபரபிள். ஸோ நீங்கள் எந்த தவிர்த்து கலர் சொன்னாங்களும் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ கலர் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பாரடைஞ்ச வண்டி மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓட்டும் போது அந்த நல்ல ஒரு சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த எல்லாமே அந்த பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிளாஸ்டிக் வண்டி கிடையாது, எல்லாமே ஒரு மாதிரி இது டின் ஷீட் சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்கான டின் ஷீட்டு, தகரம் சொல்லுவாங்க, சம்திங் லைக் தட். ஸோ நல்ல தகரத்தில் பண்ணது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி இந்த வண்டி நான் ஃபுல்லாக ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டி எப்படின்னா நேற்று தான் ஷோரூம்லேருந்து டெலிவரி எடுத்த மாதிரி அந்த வண்டி ரெடி பண்ணுறோம். ஸோ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் சஜஸ்ட் பண்ணிடுங்க எனக்கு டக்குன்னு கமெண்ட் செக்ஷனில். வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு அது ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டுறேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஸோ கலர் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன கலர் ஆட் பண்ணலான்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தொடர்ந்து பஜாஜ் சேத்தக் கூட வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் டூவில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.